உடனே பாலாஜி ஓடி இருந்தார். அம்மா யார பார்க்கணுங்கிறமா அவர் வீட்டு வாசல வந்து நிக்கிறாரு, இவர்தான் கமிஷனர் அப்படின்னா. உடனே அப்புறம் மாமா வந்து அப்புறம் உள்ள கூப்பிட்டா, பேசியிருந்தா. பேசிட்டு உடனே இல்ல அதான் உடனே என்ன சொல்ல அவர்கிட்ட சொல்லு அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு அவரே வாலண்டியரா கேட்டார். இல்ல இது மாதிரி பெரியவா ஜெயந்திக்கு முன்னால யானை வரணும்னு ஆசை இருக்கு, அதுதான் அதுக்கு போலீஸ் பர்மிஷன் எல்லாம் வாங்கணுங்கிற, அது யாரை பிடிக்கிறது யார்கிட்ட கேட்கணும் புரியல, அதனால பேசியிருந்தேன், அவ்வளவுதானே அப்படின்னு. இந்த பத்திரிகையோட ஒரு இதை எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு கையோட வாங்கின எல்லாத்தையும் மெண்டர் யானைக்கு உத்தரவு வந்து. இதான் அரிசி கேட்டா வருது, பால் கேட்டா வருது, பருப்பு கேட்டா வருது அப்படின்னா பரவாயில்ல. என்ன இனிமே கமிஷனர் வேணும், ஐஜி வேணும், இனிமே பிரைம் மினிஸ்டர் வேணும், பிரசிடென்ட் வேணும்னா வீட்டு வாசலே வந்து நிப்பா. நின்னாலே நடந்துலே எப்படி அப்படின்னா, பெரியவாங்கிற ஒரு వ్యక్తిய அனன்ய பக்தியா அப்படின்னு, அச்சஞ்சல பக்தியா அப்படின்னு, அதை தவிர பெரியவாளை தவிர வேற எதையும் இல்லை அப்படின்னு சர்வம் பிரம்மமயம்ங்கிறப்பல சர்வம் பெரியவாமயம்னு அப்படி ஒரு ஆழ்ந்த பக்தி நாயன்மார் மாதிரி பிரதோஷ மாமா பக்தி பண்ணினதுனால எது வேணும்னாலும் வந்து யாரா இருந்தாலும் சரி. அப்படி ஒரு திருடமான பக்தி நாம பண்ணினோம் அப்படின்னா இந்திரன் வரணும்னா கூட நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்ப வர வழிச்சிருவா. பெரியவா அவளுக்கு ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. தன்னோட பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதை விட, அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு அவ கேட்டதெல்லாம் கொடுக்கறத விட வேற என்ன காரியம் பண்ணியிருந்தார்? இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? 24 மணி நேரம் அதான் பண்ணிட்டு இருக்கு. எத்தனை பேர் இப்ப அதிஷ்டானம் அப்படின்னு சொல்றோம், பெரியவா ஸ்தூலமா சரீரத்தோட இல்லைன்னா கூட எத்தனை பேருக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா தெரியுது, இடத்துல புதுசா எத்தனையோ பேர் வரா, எவ்வளவோ காரியங்கள் நடக்கிறது. ஆச்சரியமான இருக்கு. அவாவா கேட்டது அவாவாளோட பிரார்த்தனைக்கு ஏத்தாப்புல. அதுல வேடிக்கை என்ன அப்படின்னு, நமக்கெல்லாம் பிரதோஷ மாமா மாதிரி எல்லாம் பக்தி எல்லாம் பெருசா இருக்கோ இல்லையோ, ஆனா அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணாப்லயே நமக்கும் அனுகிரகமும் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா பெரியவாளுக்கு தாரதமியம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. பக்தர்களே இவர் முதல் A கிரேடு பக்தர், இனிமே B கிரேடு பக்தர், Z கிரேடு பக்தர் எல்லாம் கிடையாது. பக்தர் அவ்வளவுதான், எல்லாரும் பக்தி. இப்படி எதை கேட்டாலும் அனுகிரகம். அந்த அன்பு அப்படின்னு சொன்னேன். இவா ராத்திரி புஸ்தகம் படிச்சுருக்கா, எல்லாரும் அவ வேலைகள்லாம் முடிஞ்சு படத்துல எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கிறது பெரியவா உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு ஏதோ புஸ்தகம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. யாரோ ஒருத்தர் பெரியவா படுத்துக்கணுங்கிறதுக்காக காவலுக்கு இருக்க. திடீர்னு வாசல்ல ஏதோ பேச்சு குரல், குழந்தை அழற சப்தம், இதெல்லாம் கேட்டது. கேட்டோன்னு உடனே பெரியவா அவர்கிட்ட சொன்னா, என்னடா அது திடீர்னு என்ன பேச்சு குரல் கேட்கறது, குழந்தை அழற சத்தம் கேட்கறது, எங்க இருந்து யாரு? வாசபுரத்துலேருந்து வருது, போய் கதவை திறந்து பாரு, வாசல்ல யாரும் இருக்காளா பாரு அப்படின்னு. போய் இவர் திறந்து பார்த்தா அந்த திண்ண முழுக்கிலும் மடத்து திண்ண முழுக்கிலும் ஒரு பெரிய கும்பல், 30-40 பேர் இருப்பா. எல்லாரும் உட்கார்ந்துருக்கா, அவ பையெல்லாம் வச்சுட்டு அதுல ஆண்கள் பெண்கள் குழந்தை எல்லாம் இருக்கு. இவர் விசாரிச்சார், என்ன நீங்களே அப்படி எல்லாரும் அப்படி வந்திருக்கீங்க, யாரு என்ன விஷயம் அப்படின்னு. உடனே அவள்லாம் சொன்னா, நாங்கெல்லாம் நகரத்தார், அந்த நகரத்தாரோட பிக்ஷா வந்தனம்னு மறுநாளைக்கு படத்துல நடக்கும். அந்த நகரத்தார் பிக்ஷா வந்தனம் பண்றதுக்காக அவள்லாம் எல்லாரும் குரூப்பா மறுநாளைக்கு பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கா. இத சொன்னா சரி, வரத்தை இப்படியா வருவா, ராத்திரியில அன்றையத்துல வருவா. உடனே அவ சொன்னா, இல்ல நாங்க சாயந்தரமே வந்து பூஜையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு மறுநாளைக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணிட்டு போலான்னு தான் நினைச்சுன்னு வந்தோம். ஆனா பஸ் வர வழியில பிரேக் டவுன் ஆயிடுத்து, அதனால லேட் ஆயிடுத்து வந்தோம். அதனால நாங்க ஒன்னும் சிரமப்படுத்திக்க வேணாம், மடத்துல எல்லாம் படுத்து எடுத்துன்னு நாங்க இங்க திண்ணையிலேயே படுத்துனுட்டு கார்த்தாலே என்னன்னு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கிறோம், இப்போ ஒன்னும் நீங்க சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு அவளும் சொல்லிட்டா. இத வந்து சொன்னார் பெரியவாள்கிட்ட. இல்ல நகரத்தாரா அவள்லாம் நாளைக்கு பிக்ஷாவந்தனம் அதுக்காக வந்திருக்கா, பஸ் பிரேக் டவுன் ஆயிட்டான், அதனால சீக்கிரம் வர முடியல, படுத்துக்கிறா. உடனே பெரியவா சொல்றா, அடாடா
அவ இங்க வந்து சாயந்தரம் வந்துட்டு இங்க ஆகாரம் பண்ணிட்டு படுத்துக்கலாம்னு நினைச்சுன்னு வந்திருக்கா. ஆனா கடைசியில இப்படி ஆயிடுத்து. ஆனா பாவண்டா, இப்ப ராத்திரி எல்லாரும் பசி பட்னியோட தான் படுத்துக்கணும். ஏதோ குழந்தை எல்லாம் வேற அழற சத்தம் கேட்கறது. அதனால நீ ஒண்ணு பண்ணு, அவளுக்கு ஏதானும் பசிக்கு ஏதானும் பண்ணியானும். இப்போ இதுக்கு மேல இன்னுமே நம்ம ஒண்ணும் பண்ணி தரத்துக்கு அடுப்பு முட்டிக்கிட்டு பண்ண முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, பூஜை கட்டுல மேலூர் மாமான்னு இருப்பார். மேலூர் மாமா தான் பூஜை கட்டு காவல். அவர் என்ன பண்ணுவார், நாளைக்கு காலத்தால சந்திரமௌலீஸ்வருக்கு அபிஷேகத்துக்கு தயிர் துவைக்கணும்னு பாலை வெள்ளி அடுக்குல வச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவார், பாதுகாத்துல தான் என்னன்னு உரக்கொத்துவார். அந்த பால் இருக்கும், ஒரு பொட்டி இருக்கும், வலை பொட்டி இருக்கும், அதுல பூட்டு போட்டு தான் வச்சிருப்பார். ஜாகிரதையா பழங்கள்லாமும் வச்சிருப்பார். நைவேத்தியத்துக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் நல்ல பழங்கள்லாம் வரதெல்லாம் எடுத்து வச்சிருப்பார். அதனால அந்த பொட்டியை திறந்தீங்கன்னா அதுக்குள்ள பால் பழம் இருக்கும். அந்த சாவியை அவரோட மேல் அங்கவஸ்திர தலப்புல முடிஞ்சுன்னு இருப்பார். அதை விரிச்சுன்னு தான் அங்க படுத்து நிற்பார். நீ என்ன பண்ண அவரை எழுப்பாத, பாவம் அவர் கார்த்தாலேருந்து விடிகாரத்திலேருந்து இருந்தவர். அதனால சத்தம் போடாத அவரோட மேல் அங்கவஸ்திரத்துல இருக்கிற அந்த முடிச்ச அவுத்து சாவியை எடுத்து இந்த பொட்டியை திறந்து அதுல இருக்கிற பழங்கள்லாம் ஒரு மூங்கி தட்டுல போட்டுன்னு ஒரு பாத்திரத்தை எடுத்து போய் பாலை எடுத்து அதுல கொட்டின்ட்டு அந்த வெள்ளி எடுக்க உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு பூட்டி சாவியை பழையபடி அவர் எங்க வச்சிருந்தாலும் முடிஞ்சிட்டு வந்துருவோம்னா. இந்த பையன் போன எல்லாத்தையும் பண்ணின. நீ பாரா கரண்ட் கத்தி இருந்ததுன்னா அதையும் எடுத்து இந்த தட்டுல பழத்தோட வச்சு அவள்கிட்ட கொண்டு கொடுத்து இருக்கிற இந்த பழத்தை நறுக்கி சாப்பிட்டுட்டு பாலையில குழந்தைகளுக்கு கொடுத்து எல்லாம் வச்சுட்டு சட்டிக்கா ஏதோ பசியா இருக்கு சொல்லு, கார்த்தால பார்க்கலாம்னு சொல்லு பண்ணினார். சரியா போச்சு. பாதுராத்திரி அவரே என்ன பண்ணார், மேலூர் மாமா எழுந்துட்டு திறந்து பார்க்கலான்னு பார்த்தா ஷாக். பூஜை கட்டில வச்சிருக்கிற பொட்டியில இந்த பழத்தெல்லாம் காணும், வெள்ளி அடுக்குல இருக்கிற பாலை காணும். திருட வருவாருன்னு தான் அடுக்குன்னா திருண்டு போயிருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கேன்னு. அதோட பூஜை கட்டுக்குள்ள அவரை மீறி எறும்பு கூட நுழைஞ்சிட முடியாது. யாரு இவ்வளவு தைரியமா வந்து இப்படி, அதுவும் பூட்டி சாவி வேற நம்ம முடிஞ்சு வச்சிருந்துக்கோம், சாவியும் நம்ம தலைப்பிலேயே இருக்கு. எப்படி திறந்தா என்ன பண்ணினா புரியல அவருக்கு. உடனே அவர் ஷாக்கில கத்தின, அநியாயம் அநியாயம், அக்கிரமமா இருக்கு. இப்படி சுவாமிக்கு சந்திரமௌலீஸ்வருக்கு வச்சிருந்த எவனோ திருடிட்டான், எந்த அயோக்கியனும் மறுசாவி போட்டு திருடிட்டான் அப்படின்னு கத்தின. இந்த கத்துறத கேட்டுட்டு பெரியவா லைட் எரிஞ்சுருக்கா. உடனே வந்த பெரியவாள முழிச்சுருக்காங்க. என்ன என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல எந்த அயோக்கியனும் இப்படி மறுசாவி போட்டு திருடிட்டான், பாலை திருடித்தான் சுவாமிக்கு வச்சிருந்தது அப்படின்னு. உடனே பெரியவா இல்ல இல்ல மறுசாவி எல்லாம் போடல, அதே சாவி தான் போட்டுது அப்படின்னு. அவருக்கு புரியல. உடனே சொல்றா, மறுசாவி எல்லாம் போடல, அதே சாவி தான் போட்டு எடுத்தது அப்படின்ட்டு நடந்த விஷயத்த சொன்னான். அவள் எல்லாம் வந்திருக்கா, அப்ப அவங்க பசியா இருப்பா, அதனால நான் தான் எடுத்து சொன்னேன். நீங்க தூங்கிட்டு போயிட உங்களை சிரமப்படுத்த வேண்டாமேன்னு தான் உங்கள்ட்ட இருந்து அந்த நீங்க முடிஞ்சு வச்சிருக்கிறத அவருக்கு சாவியை திறந்து எடுக்க சொன்னேன். அவர் மேலூர் மாமாக்கு என்ன சொல்லுவார்? உடனே பெரியவா சொல்றா, இல்ல இல்ல வாஸ்தவம் தான். அவர் சொன்ன இல்ல சந்திரமௌலீஸ்வருக்கு இல்லாதன்னா போறது அப்படின்னு. சந்திரமௌலீஸ்வருக்கு இல்லதான், வாஸ்தவம் தான். ஆனா நாளைக்கு கார்த்தால பால் மாடு கறந்து பாலை காய்ச்சி தயிர் உரக்குத்தி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணினா சந்திரமௌலீஸ்வரர் பொறுத்து பாரு. ஆனா இங்க இப்ப பசியில குழந்தைகள்லாம் இருக்கு, இவாள்லாம் இருக்க, இவாளுக்கு இப்ப பால் வேணுமே, அதனாலதான் நான் எடுக்க சொன்னேன். சந்திரமௌலீஸ்வருக்கு எல்லாம் கருத்தால வந்து எல்லாம் கூட பூஜை கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மனுஷாளுக்கு இந்த ராத்திரிக்கு இப்போ ராத்திரி வயிற்ற கிண்டுறது அப்படின்னா குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்னா இன்னைக்கு கார்த்தால மாடு கறந்து தரேன்னு நான் சொல்ல முடியும் முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் சொல்றா, நாளைக்கு எனக்கு சாப்பாடு போட வந்திருக்கா வாழலாம் பிக்ஷா வந்தாலும், இன்னைக்கு அவ பட்னியா இருக்கிறத நான் பார்த்துன்னு இருக்க முடியுமா? கேட்டோம். மேலூர் மாமாக்கு கண்ணால தண்ணி குட்டிட்டு, சே எப்படி ஒரு அன்பு, எப்படி ஒரு கருணை, எப்பேற்பட்ட ஒரு மகானோட நாம இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தான் பெரியவாழ்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம். பெரியவா சரித்திரத்துல நமக்கு என்ன பாடம்? வெறும் கதை கேட்கறதுனால புண்ணியமா? இல்ல, கதை கேட்கறதே புண்ணியம் தான். அந்த கதையை கேட்டு அதுல இருந்து எதையானும் செய்யறது நமக்கு அந்த குணங்கள் வரணும், ஆத்ம குணம் வரணும். அதுக்குதான் பெரியவாளை இத்தனையும் பண்ணி காமிச்சா.
இப்படி அவ கேட்டாலும் சரி, அவ வந்தவாள்லாம் ஒன்னும் எதிர்பார்க்கல. அவ பாட்டுக்கு சரி நம்ம லேட்டா தான் வந்தோம், ஏதோ நடந்து போச்சு, அதனால ஒத்துழையும் சிரமப்படுத்தப்படாதுன்னு தான் அவ இருக்கா. ஆனா பெரியவாளோட அந்த அன்பு விடல. அந்த நன்றி உணர்ச்சி, கிருதஜ்ஞன் என்னன்னு, நாளைக்கு நமக்கு சாப்பாடு போட போற பிக்ஷாவந்தனம் பண்றாருன்னா அவளுக்கு என்ன பண்ண, இப்படி தனக்கு பண்றவாளா இருக்கட்டும், தனக்கு பண்றவாளா இருக்கட்டும் பண்ணாதவாளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவள்கிட்ட அன்பு 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 அப்படிங்கிறது தான் பெரியவாளோட குணமா இருக்கு. அன்பே சிவம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. அப்படி இருக்கிற பெரியவா அவளுக்கு எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றா அப்படின்னா, என்ன வேணுமோ தேவையோ அதுக்கு பண்ற. இவ உட்காந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கிறதையே ஒரு பையன், அந்த பையன் வந்து அழுதுண்டே வந்தான். அனுஷ்டானத்துக்கு ஆரம்பிக்க போற. என்னப்பா என்ன உனக்கு, ஏன் அழற அப்படின்னு. இல்ல எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கல, ஏதாவது பண்ணிட்டு விடலாம் போல இருக்கு, பிராணத்தியாகம் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு. உடனே பெரியவாயிட்ட, என்ன சின்ன வயசு ஏன் இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு என்ன அப்படி வாழ்க்கை வெறுத்து போற அளவுக்கு உனக்கு என்ன இப்போ கஷ்டம். இல்ல எங்க அப்பா என்ன வெறும் தண்டம் தண்டம் அப்படின்னு ரொம்ப குத்தி காமிக்கிறார், வெய்யறார், எனக்கு அது ரோசமா இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாரு, அப்பா ஏன் ஒன்ன தண்டங்கிறார் அப்படின்னு. இல்ல எனக்கு வேலை கிடைக்கல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன், வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, அதனால என்ன தண்டச்சோறுங்கிறதுக்கு தண்டம் தண்டம்னு அப்பா வைக்கிறார். அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏதாவது பண்ணின்னு விடலாம் போல இருக்கு, பிராணத்தியாகம் பண்ணலாம் போல இருக்கு. உடனே பெரியவா சொன்னா, ஓ அப்படியா கதை, சரி நான் இந்த அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நீ கொஞ்சம் இருக்கலாமா அப்படின்னு. இருக்கேன்னா உட்காந்துக்கோன்னா உட்காந்து வச்சா. பெரியவா தன்னோட அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் 1 மணி நேரம் ஆச்சு, முடிய போறது. முடிகிற சமயத்துல இந்த அனுஷ்டானம் தண்ட தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு அந்த தண்டத்தை எடுத்து இப்படி வைக்கணும் பின்னால. அப்படி தண்டத்தை இப்படி கையில பிடிச்சுட்டு இருக்கிறதே தரிசனத்துக்கு வந்து அவர் பழத்தெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணார். அவர் ஒரு பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவர், ஒரு பெரிய ஆபீசர், பெரியவாள்கிட்ட அடிக்கடி வரவர் தான் இல்லை. அவர் வந்தவர் நமஸ்காரம் பண்ணோன்னு பெரியவா உடனே சொன்னா, வந்து நான் ஒண்ணு சொன்னா நீ செய்வியோ அப்படின்னு. தாராளமா செய்யறேன், பெரியவா உத்தரவு பண்ணும் அப்படின்னு. இது ஒரு தண்டத்துக்கு வேலை கொடுப்பியோ அப்படின்னா. அவருக்கு புரியல, கையில இப்படி தண்டத்தையும் முடிச்சுன்னு ஒரு தண்டத்துக்கு வேலை கொடுப்பியோ அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார். உடனே அவர் சொன்னார், பெரியவா புரியுறாப்புல சொன்னா நான் பண்றேன், அவசியம் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், பெரியவா என்னன்னு சொல்லணும், புரியுறாப்புல சொல்லணும் அப்படின்னா. உடனே சிரிச்சுண்டே பெரியவா இந்த பையனை காமிச்சு, இவனை இவ அப்பா தண்டம் தண்டங்கிறாராம், அதனால இவனும் ஒரு தண்டம் தான், இவனுக்கு வேலை கிடைக்கல, அதனால வீட்டுல இப்படி எல்லாம் பிரச்சனை வருது, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு. உடனே அந்த பையன் சொன்னா, நீ என்கிட்ட சொன்னியா, அதை இந்த மாமாட்ட சொல்லு அப்படின்னு. உடனே அவர் எல்லாம் சொன்னா, இதை படிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கல, அதனால வீட்டுல இப்படி எல்லாம் வருது, பிரச்சனை வருது. உடனே அவர் சொன்னார், அவ்வளவுதானே, பெரியவா இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், உடனே கையோட நான் அழிச்சுன்னு போறேன், போய் சீட்ல உட்காத்தி வச்சு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து சீட்ல உட்காத்தி வச்சுட்டு நான் ஆத்துக்கு போறேன், போருமான்னு. உடனே பெரியவா, அப்பா ஒரு தண்டத்துக்கு வேலை கிடைச்சிடுத்து, ஒரு தண்டத்துக்கு வேலை முடிஞ்சு கொடுத்து அப்படின்னு தன்னோட தண்டத்துக்கு பின்னால, ஏன்னா இதுக்கு அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்தேன், பின்னால ஒரு தண்டத்துக்கு வேலை கிடைச்சிடுத்தா, இந்த தண்டத்துக்கு வேலை முடிஞ்சு கொடுத்து. அப்புறம் சொல்றா, அவரோட போ, அந்த மாமா பார்த்துக்க பண்ணி இருப்ப, போயிட்டு வா, சௌக்கியமா இரு அப்படின்னு. அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, ஏதோ விரக்தியில இன்ன பண்ணலாமா அத்தை பண்ணலாமா அப்படின்னு கால் போன போக்கில் அணைஞ்சுவன். சரி போய் காஞ்சிபுரம் போய் பெரியவாளையும் பார்க்கலாமேன்னு வந்தது போக, இப்ப வீட்டுக்கு போறதே அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட போறான். அதான் பெரியவா, அதான் மடம், அதான் காஞ்சிபுரம். நாம அங்க நினைச்சுட்டு போகணுங்கிறது இல்லை, இது வேணும் அது வேணும் வாங்கிக்கிறது போகணுங்கிறது இல்லை. நமக்கு நல்ல காலம் இருந்தாதான் நாங்க போகவே விடும். பெரியவா சன்னதியில எப்போ நமக்கு போறதுக்கு பாக்கியம் கிடைக்கும், அவ தரிசனம் கிடைக்கும், அவளோட கடாட்சம் கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கும். நமக்கு நல்ல காலம் வந்ததுன்னால் கிடைக்கும், நமக்கு நல்ல வேலையா இருந்து காலம் நன்னா இருந்ததுன்னா நமக்கு தானே வரும்.
அதைத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். எப்போதும் பெரியவா ஸ்மரணையா இருக்கணும், எப்போதும் பெரியவா தரிசனம் கிடைக்கணும், அவ கடாட்சம் படணும், அனுகிரகம் கிடைக்கணும்னு தான் ஆசைப்படணும். நாம அங்க போயிட்டோம் அப்படின்னா எல்லாம் வேணுங்கிறது தானே கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்றான், அந்த பையன் எழுந்துன்னு அவரோட போறான். உடனே அந்த பையனை கூப்பிட்டு உடனே சொல்றான், இவரு இப்போ உனக்கு இவர் வேலை தலையன்னு விட்டார், அவர் எல்லாம் போய் எதுன்னு ஆத்துக்கு போய் முதல்ல அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி, அப்பா வேலை கிடைச்சுடுத்து, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆத்துல இருங்கன்னு சொல்றியா அப்படின்னு. அந்த பையன் அப்படியே விக்கிச்சு போயின்னா. உடனே அந்த பையன் சொல்றா, எதுக்கு சொல்றேன்னா, இத்தனை நாள் உன்னை அப்பா தண்டம்னு வச்சாருங்கிறதுனால நீ அப்பாட்ட கோச்சிக்க கூடாது. அவர் ஏன் திட்டினார் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, அவர் ரிட்டையர் ஆகி நம்ம இருந்தா வயசு வந்த புள்ள அவன் தலைக்கு எடுத்து வேலையில பார்த்துதுனா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமேன்னு ஆசைப்பட்டிருப்பார். அது இல்லைன்னு அவரோட அந்த தாபத்துல சொல்றாரு வெளிய, எந்த பிள்ளையும் எந்த அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தையில தண்டமா பாரமா நினைக்க மாட்டா. அது ஏதோ ஒரு தாபத்துல சொல்ற, அவ்வளவுதான். அதுக்காக ரோசப்பட்டு என்ன இன்னைக்கு தண்டம் இல்லையோ இன்னைக்கு சொல்லிப்பாரு அப்படின்லாம் அங்க போய் பண்ணக்கூடாது. நம்ம திருப்பி அது பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு அப்பாட்ட போய் மரியாதைய சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி, இனிமே நான் பாத்துக்கிறேன் என் குடும்பத்தை, நீங்க கவலைப்படாதீங்க சொல்றியா அப்படின்னு. அது அழுதான். இல்ல இல்ல நான் அப்பாட்ட போய் கோச்சிக்க மாட்டேன், இதே மாட்டேன், அப்பா சொன்னதை மனசுல வச்சுக்க மாட்டேன், அப்படியே பெரியவா சொன்னபடியே இருக்கு, போயிட்டு க்ஷேமமா இருக்கு. அதான் எப்படி எல்லாம் பார்த்து 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 பெரியவா ஒவ்வொருத்தரையும் ஒரு மனுஷால்கிட்ட எப்படி எல்லாம் குறைகள் வரும், எப்படி எல்லாம் இருக்கும், அதை எப்படி நாம சரி பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறதுலதான் சொல்றோம். இப்படி பெரியவா சன்னதிக்கு போனவாளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா, நாம அந்த சன்னதியில போய் ஏதானும் ஒரு தவறுதலா பண்ணிட்டா கூட அதுவே நமக்கு பெரிய அனுகிரகமா ஆயிடுது. பெரியவா சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணிட்டு இருக்கா. பெரியவா சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணா எப்படி பண்ணுவாங்கிறது பார்த்தவாளுக்கு தெரியும். அந்த புஷ்ப அலங்காரம் அதுவும் சிற்பி ஓவியம் வரைஞ்சிருக்காரு. பிரதோஷ காலத்துல சந்திரமௌலீஸ்வரர் எப்படி இருப்பார், பெரியவா அலங்காரம் பண்ணியிருப்பாங்கிறது அந்த சித்திரத்தை பார்த்தா தெரியும். இந்த மண்டபங்கள்லேருந்து அப்படி எல்லாம் புஷ்பத்தால அலங்காரம் பண்ணி பிரமாதமா பண்ணிடுவா. இதெல்லாம் பார்த்த ஒரு பையனுக்கு ஆசை, நம்மளும் இது மாதிரி பூவை வாங்கி நம்ம கையால தொடுத்து கொடுத்து பெரியவா கையால சந்திரமௌலீஸ்வருக்கு இது மாதிரிலாம் அலங்காரம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு கலர் கலரா விதவிதமா புஷ்பங்கள்லாம் வாங்கி தொடுத்து கொண்டு வந்து கூட நிறைய கொண்டு வந்து பெரியவாளுக்கு முன்னால வச்ச பூஜைக்கு பெரிய உட்காந்து கூட இருக்கிற கைங்கரியம் பண்ணி பார்த்தார். இந்த புஷ்பத்தெல்லாம் பார்த்தாலே பிரமாதமா இருக்கு. சரி பெரியவாள்கிட்ட கொண்டு வைக்கலான்னு எடுத்து இப்படி தூக்கி பார்த்தா எல்லாம் நூல்ல தொடுத்திருக்கு. மடத்துல நூல்ல தொடுத்த பூவை உள்ளுக்குள்ள சுவாமிக்கு பூஜையில சேர்த்துக்கிறது இல்ல, அது நார்ல தொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் இந்த மடியினால நார்ல தொடுத்த பூ தான். உடனே அவர் என்ன பண்ண, நூல்ல தொடுத்திருக்கு, இங்க ஒன்னும் உபயோகப்படுத்த முடியாது அப்படின்னு கீழே தூக்கி அந்த கூடையோட பொத்துன்னு கீழே போட்டார். இது இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. பாவம், நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு ஆசையா எல்லாம் பண்ணிட்டு போக ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரியல, நூல்ல தொடுத்து இருந்தா ஏத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுன்னா அவர் முன்னாலே நாடுல தொடுத்திருக்கலாம். தெரியாத நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே. அதனால நம்மளோட சின்ன தப்புனால ஒரு அறியாமையினால எல்லாம் இப்ப நம்ம பண்ணின விஷயங்கள் எல்லாம் வியர்த்தம் ஆயிடுத்தே, வேஸ்ட் ஆயிடுத்தேன்னு அவர் வருத்தப்பட்டு ஒரு மாதிரி அழுக வந்தது. அழுதுன்னு உட்காந்துருக்கு. பெரியவாளனா பூஜை பிரமாதமா நடந்தது, எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச பெரியவா கீழே இறங்கி வரா. வந்து இப்படி இந்த ஜனங்கள்லாம் இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டே உள்ள போவா இல்லையா, அபிஷேகம் போனோம். பாக்குறவா இப்படி பார்த்துட்டு அந்த பக்கம் கூடையில அந்த பூ கிடந்தது, கீழே கீழே பார்த்தா பார்த்துட்டு உடனே கூடை கிடையாது, இது என்ன இங்க எத்தனை பூ இருக்கு, இதெல்லாம் மேல கொடுத்துக்க மாட்டேடோ, அழகா சுவாமிக்கு சேர்த்திருக்கலாமே அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, யாரு கொண்டு வந்தா இது அப்படின்னு. உடனே அந்த ஒரு கூட்டத்துல காமிச்சு, இந்த பையன் தான் கொண்டு வந்தான் அப்படின்னு. உடனே அவர் சொன்ன, கொண்டு வந்திருக்காரு, ஆனா எல்லாம் நன்னாதான் இருக்கு, நூல்ல கட்டி இருக்கு, அதனால மேல சந்திரமௌலீஸ்வரர் போட முடியாது, அதனாலதான் உபயோகம் இல்லை, அதனால போட்டாச்சு அப்படின்னு. உடனே அப்படியா அப்படின்னா உடனே கீழே உட்காந்துருந்தா. அந்த பையனை கூப்பிட்டா, கூப்பிட்டு
நீ தான் தனியா எல்லாம் பண்ணின்னு வந்து துரத்துன்னு கொண்டு வந்தியா? ஆமா. உனக்கு தெரியாத மடத்து சம்பிரதாயம் நூல்ல கட்டினாக்க போடுறது இல்லைன்னு சேர்த்துக்கிறது இல்லை. இல்ல எனக்கு தெரியாது, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இது கேட்டோன்னு விசாரிச்சோன்னு நமக்கு இன்னும் துக்கம் வருமே. ஒன்னு அழுதான். உடனே பெரியவன் கீழே உட்காந்துன்னு அந்த யாரு கூடையோட தூக்கி போட்டாரோ அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த கூடையை எடுத்துங்க, பூவெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு அவர்கிட்ட கேட்கல, ஏண்டா நூல்ல கட்டியிருந்தா சந்திரமௌலீஸ்வருக்கு தான் போட முடியாது, நான் போட்டுக்கல மல்லியம் அப்படின்னா என்ன பதில் செய்யறது? உடனே எல்லாத்தையும் மேல போடு அப்படிங்க உட்காண்டா அந்த கூடையில இருக்கிற கலர் கலரா பூவை பெரியவா மேல பூச்சொரிய. இத பார்த்து அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? அது இன்னும் ஒரே அழுக புத்துன்னு வருது, ஆனந்த கண்ணீர். அவர் போடணுட்டு சொல்ற, இப்ப திருப்தியா அவனுக்கு, இப்ப சந்தோஷமா? என்ன சொல்லுவாங்க? அதான் ஒரு சம்பிரதாயம் தெரியாத ஒரு தெரியாதனமா ஒரு அறியாமையில ஒரு தப்பு பண்ணினது இப்ப என்ன ஆயிடுத்துன்னு கடைசியில இவன் தெரிஞ்சு நார்ல கட்டியிருந்தாலும் அங்க மேல இருக்கிற சந்திரமௌலீஸ்வருக்கு தான் போயிருக்கும். இவன் அறியாமையினால நூல்ல கட்டினதுனால என்ன ஆயிடுத்துன்னு பிரத்யக்ஷ சந்திரமௌலீஸ்வரே போட்டுட்டார். இதான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். அந்த அன்பு அப்படின்னு ஒண்ணு இருந்துடுத்துன்னா அதுக்கு ஏதானும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டா? கிடையாது. இப்படி நாம தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாத பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது அத்தனைக்கும் அங்க உடனேயே அதுக்கு ஏத்தாப்புல ஈடு கொடுத்துன்னு ஒரு பண்றது அப்படிங்கிறது பெரியவாழ்கிட்ட ஒரு ஸ்பெஷல். இதுக்காக இப்படி எல்லாத்தையும் கேட்டா கொடுக்குறா அப்படின்னா உடனே கண்ணை மூடின்னு எதையும் கொடுத்துருவாடா? இல்ல, எதுவுமே நம்மளோட ஆசையெல்லாம் தார்மீகமா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு பாட்டி, அந்த பாட்டி படத்துல ரொம்ப பழக்கப்பட்ட பாட்டிக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிறவா, அவன் ஒரு நாளைக்கு பெரியவாழ்கிட்ட கேட்கிறா, இந்த அரசாங்கத்துல ஏஜ்டு பென்ஷன், அந்த காலத்துல ஒரு அனாதைகளா இருக்கிறவா, குழந்தை இல்லாதவா, இப்படி எல்லாம் இருக்கிறவாளுக்கு, கணவன் இழந்தவா அவளுக்கெல்லாம் பென்ஷன் மாசம் மாசம் ஏதோ உதவித்தொகை கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு, அது பேப்பர்ல வந்திருக்கு. அதை பத்தி பெரியவாழ்கிட்ட சொல்ற, ஒத்துரும் இல்லாதவாளுக்கா, வயசானவாளுக்கா, அனாதைகளுக்கெல்லாம், குழந்தைகள் குட்டி இல்லாதவாளுக்கெல்லாம் அரசாங்கம் ஏதோ உதவித்தொகை கொடுக்கறதாம். அதை எனக்கு வராப்புல பெரியவா ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஒன்னும் தெரியல, பெரியவா ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். உடனே பெரியவா சொல்றா, ஒன்னு வயசானவாளுக்கு, ஒன்னு வேலை இல்லாதவாளுக்கு, குழந்தைகள் குட்டி இல்லாதவாளுக்கு, இவாளுக்கெல்லாம் உதவித்தொகை அரசாங்கம் கொடுக்கறதாக்கும் அப்படின்னா. ஆமா அப்படின்னா, அப்போ நானும் உன்னோட சேர்ந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு வயசாயிடுத்து, நானும் ரிட்டையர் ஆயிட்டேன், எல்லாம் பண்ணியாச்சு, நானும் பண்ணலாமோ அப்படின்னா. அந்த பாட்டி என்ன, ஆஹா வாங்க 2 பேரும் பண்ணலான்னு சொல்ல முடியும். இந்த பாட்டி முழிக்கிறா. உடனே பெரியவா சொல்றா, அது சரி, உனக்கு தங்கறதுக்கு புதுப்பிரிவா இடம் கொடுத்துருக்காடு இல்லையோ அப்படின்னா. கொடுத்துருக்கா, சௌரியமா இருக்கு அப்படின்னு. ஆகாரத்துக்கு உனக்கு இங்க குறவில்லாத சாப்பாட்டுக்கு ஏதானும் கிடைச்சிருக்கோ இல்லையோ? அதெல்லாம் இல்ல, ஒரு குறையும் இல்லை, கிடைக்கணும். உனக்கு வஸ்திரம் கட்டிக்கிறதுக்கு எல்லாம் வேணும்னா அப்பப்போ ஏதானும் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாள் இல்லையோ? கொடுத்துட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு. சரி, உனக்கு எல்லாரும் சம்பாதிக்கிறது பணம் வேணும்னு இருக்கிறதே எதுக்குன்னு, ஒன்னும் எடுக்கிறதுக்கு ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், சாப்பிடறதுக்கு ஆகாரம் வேணும், மானத்தை மறைக்க துணிக்கு வேணும். இதுக்காக தான் உணவு, உடை, இருப்பிடம், இதுக்காக தான் எல்லாரும் சிரமப்பட்டு சம்பாதிக்கிறது. உனக்கோ இது 3ம் வந்துடுது. அப்படி வந்துடுத்துன்னா இதுக்கு மேல அப்புறம் எதுக்கு காசு வேற உனக்கு? என்ன, இதுக்கு தானே காசு வேணும், இதுதான் வந்துடுதே, அப்புறம் எதுக்கு காசு? உடனே அவ அந்த பாட்டி சமாளிச்சுட்டு, இல்ல இல்ல, ஏதோ அரசாங்கம் கொடுக்கறது, அதை வாங்கிட்டாக்க ஏதோ கையில 2 காசு இருந்ததுன்னா நல்ல காரியத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னா. இது சொன்னோன்னு கோபம் கொடுத்து, என்னது ஏதோ அரசாங்கம் கொடுக்கறது வாங்கி உள்ள போடுதா? அவன் என்ன எல்லாருக்கும் யாருக்கு வேணா வாரி விடத்துக்கு கொடுக்குறாளா என்ன? ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துல இப்படி ஒரு சாப்பாட்டுக்கு கூட, கஞ்சிக்கு கூட வழி இல்லாத ஒருவேளை கஞ்சியானு கொடுக்கணுங்கிற எண்ணத்துலதான் ஒரு ஸ்கீமை போட்டு இப்படி உதவி பண்றாங்கன்னா, அது கிடைக்கிறவாள்லாம் நாமெல்லாம் அதை போய் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அப்புறம் கிடைக்காத வாழ்க்கை இல்லாத போயிடுமோ இல்லையோ? அப்புறம் சொல்ல, ஏதோ ஓசியில வருது, அதை வாங்கிட்டு நான் என்னமோ நல்ல காரியத்துக்கு கொடுப்பேன்னா
நீ எங்கேயோ இருக்கிற ஓசியில வாங்கி நீ என்ன நல்ல காரியத்தை கொடுக்கறது? நீ இப்படி அடுத்த ஆளுக்கு போக வேண்டியது நீ தடுத்து வாங்காத இருக்கிறதே பெரிய நல்ல காரியம். நீ அதை வாங்கி இனிமே பெரிய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்தா ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, பலன் வந்துடாது. இப்படி இல்ல அந்த பாட்டிக்கு சொன்னா. உடனே நான் படிக்காதவ தானே, எனக்கு என்ன தெரியும் புத்தி இல்ல அப்படின்னா. உடனே அதுக்கும் சொல்றா பெரியவா, நீ படிக்காதவோ உனக்கு தெரியாது கேட்கிற. இப்ப இந்த காலத்துல எல்லாம் படிச்சு வாழலாம் தான் இப்படி எல்லாம் திருட்டுத்தனம் எல்லாம் பண்றா. அயோக்கியத்தனம் எல்லாம் யாரு பண்றான்னு இருக்கிறதே எல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கு. அதனாலதான் தேசம் சிரமப்பட வேண்டியிருக்கு, லோகம் இப்படி எல்லாம் கஷ்டப்படுது. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன தேவையோ தேவைக்கு அதிகமா எதையும் ஆசைப்படாது. அப்படி பண்ணினோம்னா சாஸ்திரம் சொல்றது அபரிக்கிரகம் அப்படின்னு சொல்றது, திருட்டு தோஷம்னு சொல்றது. நம்ம தேவைக்கு அதிகமா இருக்கிறதுக்கு நமக்கு ஆசைப்பட்டு எடுத்துனோம் அப்படின்னா வச்சிருந்தோம்னா அது திருட்டு தோஷம்னு சொல்றது. இந்த காலத்துல போற காலத்துல உன்னை யாரு இந்த பேப்பர்ல இந்த நியூஸ் எல்லாம் படிக்க சொன்னான்னு, கிருஷ்ணா ராமனை கொண்டு ராமஜெயம் எழுதிய நல்ல விஷயங்களுக்கு பாப்பியா, உன்னை யாரு இந்த பத்திரிகை எல்லாம் படிச்சுன்னு அதுல இந்த விஷயத்தை பார்த்ததுனாலதானே உனக்கு இது வேணும்னு தோன்றது. இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குன்னு தெரியாதே இருந்துன்னா நமக்கு ஆசையம் வந்திருக்கு போறது இல்லையோ. இன்னும் இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு லோக விவகாரங்களை தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சிரமம் வந்து சேர்றது. உடனே நம்மளோட ஆசாபாசங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இக்னோரன்ஸ் பிளெஸ்ங்கிறாள், அது என்னமோ கரெக்டா தான் இருக்கு. நமக்கு எவ்வளவுக்கு விஷயங்கள் தெரியாத இருக்கோ அவ்வளவுக்குள்ள அதுவும் ஒரு விதத்துல நல்லதா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு நல்ல விஷயங்களா தெரிஞ்சுக்கிறாப்புல இருக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் நம்மள்ட்ட இருக்கிற குறையும் போக்குறாப்புல, நம்ம அறியாமையே போக்குறாப்புல இருக்கணும். இன்னும் அஜ்ஞானத்தை வளர்க்கறதா இருக்கக்கூடாது. இதத்தான் இந்த பாட்டிக்கு சொல்ற. அதனால உட்காந்துட்டு போய் விளக்கி கொடுக்கறாளா, சாப்பிட்டுட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு ஏதோ சத்சங்கத்துல நல்லதை காதுல வாங்கிட்டு நல்லதை பார்த்துட்டு போற வழிக்கு புண்ணியம் தடுவியா. இனிமே எங்கேயோ அவா பணம் தரா இவா பணம் தரா, அந்த பென்ஷன் வருது அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு போய் இனிமே அங்க நின்றுட்டு இந்த கூட்டத்துல அடிபட்டு தேவையா இதெல்லாம் பண்ணாது. இதான் பெரியவா. இது எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, நாம ஆசைப்பட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணுவா, காமதேனும் கல்பவருஷம் தான், அதுக்காக எதை கேட்டாலும் கொடுத்துருவாளா இல்ல. அதான் படியடக்கிறது அப்படின்னு. எது நமக்கு சரியோ, எது நமக்கு கொடுத்தாக்க நமக்கு நன்மையை பயக்குமோ, நமக்கு ஸ்ரேயஸோ அதைத்தான் கொடுப்பார், அதைத்தான் அனுகிரகம் பண்ணுவார். அப்படி இருக்கிற பெரியவா அன்பே வடிவு அப்படின்னு சொன்னேன். ஒரு தம்பதிகள் பிக்ஷாவந்தனம் பண்றதுக்கு வந்திருக்கா. வெளியூர்ல இருந்து வரவா, ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவா. கணவன் மனைவி அவளுக்கு பெரியவாளுக்கு மடத்திலேயே ஒரு தங்கறதுக்கு பெரியவா ஒரு ரூமை கொடுத்து அங்கேயே அவ சுயம்பாகம் தான் பண்ணி சாப்பிடுவா, வெளியெல்லாம் சாப்பிட மாட்டா, மடத்துல கூட சாப்பிட மாட்டா. அப்படி எல்லாம் ஆச்சார நியமமா இருந்து பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்றா. பிக்ஷாவந்தனம் நிக்காத்தாலே எல்லாம் ஆச்சு. பெரியவா பிக்ஷைக்கு போயாச்சு. இவா இவ ரூமுக்கு சாப்பிடறதுக்கு வரணும். வந்தா அவ போறதுக்கு முன்னாலேயே ஏதோ எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. இது பார்த்தா என்ன ஆயிடுத்து, இலை இல்ல. உடனே உக்ரானத்துல போய் இலை கேட்டிருக்கா. ஸ்டோர் ரூம்ல இலை கேட்டா அந்த உக்ரானம் பாக்குறவர் என்னமோ தெரியல, அவருக்கு என்ன அலுப்போ என்னமோ தெரியல, இலையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி தையல் இலை தான் இருக்கு, வாழை இலை இல்ல அப்படின்னு ஏதோ 2 வாழை இலை தையல் இலையை கொடுத்த அவர் போயிட்டாரு. இவாளால அந்த தையல் இலையை யூஸ் பண்ண முடியல. இவ வச்சுன்னு உட்காந்துன்னு என்ன பண்ணேன்னு தெரியாது, சாப்பிட உட்காந்துருக்கா. இது உள்ளுக்குள்ள இருக்கிற சர்வஜனான பெரியவாளுக்கு தெரிஞ்சுது. உடனே என்ன பண்ணா, ஒரு இருக்கிட்ட ஏண்டா பிக்ஷாவந்தனத்துக்கு வந்தாள் ஊர்ல இருந்து, அவ ஆகாரம் பண்ணிட்டாளோ, என்ன பண்ணிட்டுக்கா கூப்பிடு அப்படின்னு. உடனே அந்த ரூம்ல போய் இதுனா உட்காந்துருக்கா, என்ன பண்றேன்னு தெரியாது, சாப்பிடாது. நீங்க ஆகாரம் ஆயிடுத்தா பெரியவா உத்தரவாது நம்மளை கூப்பிடுறா அப்படின்னா. உடனே பெரியவா உத்தரவாதுன்னு வந்தா நமஸ்காரம் பண்ணா. ஆகாரம் ஆச்சா அப்படின்னா. இல்ல அதுதான் நான் ஆள். என்னது மணி 3 வருது, ஏன் ஆகாரம் ஆகல அப்படின்னா. இல்ல இலை கிடைக்கல. இலை கிடைக்கலையா, மரத்துல என்ன இலை கிடைக்கல, உக்ரானத்துல போய் வாங்கிக்க வேண்டியதானே 2 வாள் அப்படின்னா. இல்ல போனோம், அங்க வாழை இலை இல்ல, தையல் இலை தான் கொடுத்தா அப்படின்னா. சரி அதுல சாப்பிட வேண்டியதானே. இல்ல நாங்க கையால போய் மந்தார இலையை விட்டுட்டு வந்துட்டோம்,
அதனால அதை உபயோகப்படுத்த முடியாது. அதாவது காசிக்கு கயாவுக்கு போனாக்க ஒரு காய் பழம் இலை அதெல்லாம் விடுவா இல்லையா, அதுக்கப்புறம் அதை ஆயுசு முழுக்க உபயோகப்படுத்தப்படாது. அது மாதிரி இவ போர்வா மந்தார இலையை விட்டுருக்கா. அதனால இந்த மந்தார இலை தையல் இலையில இருக்கிறது யூஸ் பண்ண முடியல. இத தயங்கி தயங்கி சொன்னா. இது சொன்னோன்னு பெரியவா பார்த்தா, ஓ அப்படியா, சரி யார்கிட்ட கேட்டவங்க இலை இல்லைன்னு, வாழை இலை இல்லாத எப்படி இருக்கும் தெரியல, கேட்டோம் இல்ல. உடனே என்ன பண்ணா பெரியவா ஏந்துனா, எங்க கேட்ட யார கேட்ட அப்படின்னா, வா அப்படின்னா நேரம் அழிச்சுன்னு போனா உக்ரானத்துக்கு போனா அங்க ஓரமா பெருசா இலை கட்டு இருக்கு, வாழை இலை கட்டு. அதை பார்த்த உடனே பெரியவா எடுக்கும், உடனே கூப்பிட்டு மேனேஜர் வந்தா இவர் இன்னமே இந்த மடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு பெரியவா அவர்கிட்ட கத்தினா. அவருக்கு என்னன்னே புரியல. திடீர்னு பெரியவா வந்து என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னு பெரியவா சொன்னா, என்ன தப்பு நடந்ததுன்னு சொன்னா சரி பண்றோம். அதுக்கு எதுக்கு பெரியவா இப்படி இல்ல சொல்றா, கோச்சுக்கூடாது. உடனே பெரியவா சொன்னா, இவர் இலை கட்டு கிராமரிசுக்கு இருக்கு, இவ பாவம் தம்பதிகள் வந்து இலை கட்டுக்கா சாப்பிடறதுக்குன்னு 2 இலையை கொடுக்கறதுக்கு சோம்பப்பட்டுன்னு கட்டா வைத்து இலை இல்ல வாழை இலை இல்லைன்னு தையல் இலையை கொடுத்துருக்கான் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, எனக்கு சாப்பாடு போட வந்திருக்கா, இத்தனை பெரிய மடத்துல அவ ஒன்னும் நம்ம கையில சாப்பாட்டுக்கு வந்து நிக்கல, ஒன்னு சாப்பிட அவ கொண்டு வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு இலைய போட்டுக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு வைக்கல, அது என்ன மடம், அது எதுக்கு நான் இருக்கணும் அப்படின்னா மேனேஜருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருந்தது. அவர் சொன்னார், ஏதோ படிக்காது 2 கட்டான் இதெல்லாம் தான் வச்சுன்னு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியிருக்கு, இங்க ஓட்ட வேண்டியிருக்கு. அதனால பெரியவா இதுக்காக வருத்தப்படக்கூடாது, கோச்சுக்கூடாது. நான் போறேன், இலையை எடுத்துன்னு போய் நான் பரமாரியே அவளுக்கு சாதம் போட்டுட்டு வரேன், அவளை வயிறாத சாப்பிட வச்சுட்டு வரேன், போருமா? பெரியவா இப்ப நிம்மதியா சாதம் உட்காந்துரும். உடனே பெரியவா அப்புறம் போய் அதை பண்ணு, முதல்ல வந்திருக்கா நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கான்னா அவளை கவனிக்க வேண்டாமா? அவள்லாம் வரவாள்லாம் என்ன சும்மாவா வர, எல்லாரும் நமக்கு ஏதோ பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் போறா. அப்படி இருக்கிறதே அவளுக்கு வேணுங்கிறத கூட நம்ம கொடுக்கறதுக்கு இல்லாத இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா? நிர்வாகம் தான் என்ன, இதெல்லாம் தான். யாரு வந்தாலும் சரி மடத்துல அதிதி தேவோ பவன்னு சாஸ்திரம் சொல்றது. நமக்கு வர விருந்தாளிகள்லாம் ஈஸ்வரனுக்கு சமானம்னு சொல்றது. அப்பேற்பட்ட ஒரு வேத பாரம்பரியத்துல வந்து அதெல்லாம் அந்த ட்ரெடிஷன்லாம் காப்பாத்துறதுக்குன்னு ஆச்சாரியர்கள் ஒரு மடத்தை வச்சு இங்க அதெல்லாம் நாம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம அப்புறம் யாருக்கு என்ன சொல்ல முடியும்? அதனால இனிமே தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் கவனிக்கணும். வந்தவாளா, சாப்பிட்டாளா, என்ன பண்ணா, படுத்துனுக்காளா, சௌரியம் இருக்கு. அதுல ரொம்ப பெரியவா கிளியரா இருந்தா. பெரியவா ஆந்திரால புத்தூர் அப்படிங்கிற இடத்துல பக்கத்துல இருக்கா, நகரிங்கிற இடத்துல. அப்ப என்ன பண்ணார், எழுத்தாளர் பரணிதர் அவர் பெரியவா ஜெயந்தி மறுநாளைக்கு இந்த பெரியவா ஜெயந்திக்காக போவர். அந்த ஜெயந்திக்கும் ஒவ்வொரு வருஷம் ஏதோ முதல் வருஷம் இவருக்கு ஒரு கைடு அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுனால ஒரு அவார்டு கிடைச்சது. அந்த அவார்டு கிடைச்சது அதுல 100 ரூபாய் 1000 ரூபாய் அவார்டு, அதுல 100 ரூபாயை பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்றதுன்னு பண்ண ஆரம்பிச்சார். அதுல இருந்து வருஷம் பெரியவா ஜெயந்தி போது 100 ரூபாய்க்கு ஏதாவது பண்றது எடுத்துட்டு இவர் போறார். போனா பெரியவா கேட்டா, இது மாதிரி நாளைக்கு ஜெயந்தி தரிசனம் பண்ணலான்னு கேட்டீங்க, காணிக்க வச்சிருக்கேன், இது என்ன பெரியவா சொல்றாலோ அது மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணலாம் 100 ரூபாய்க்கு நாளைக்கு அப்படின்ட்டு. உடனே என்னன்னா, நீ கார்ல தானே வந்திருக்க? ஆமா. டிரைவர் வந்திருக்காரு? ஆமா. நீ என்ன பண்ண, இந்த கார் எடுத்துன்னு டிரைவரை போச்சுள்ளு, இங்க பக்கத்துல திருப்பதி புத்தூர் இங்க இருக்கும், இருந்ததுன்னா அந்த 100 ரூபாய்க்கு தயிர் வாங்கிட்டு சொல்லு. சரின்னு அந்த ஆள் போயிட்ட. போனா அந்த காலத்துல 100 ரூபாய்க்கு தயிர் வாங்குறது அவ்வளவு சிரமமா இருந்திருக்கு. அத்தனை தயிர் வேணும், குடுப்பாவில் இருக்கு. இவர் பாத்திரத்தை எடுத்துமே எல்லாம் 100 ரூபாய்க்கு தயிர் வாங்கிட்டு வந்தா சொல்றா, நீ ஸ்ரீகண்டன் சொல்லி நாளைக்கு சாதம் நிறைய வெடிக்க சொல்லி, நாளைக்கு ஜெயந்தியா இருக்கிறதுனால
எல்லா இடத்துல இருந்து ஜனங்கள்லாம் வரும் தரிசனம் பண்றதுக்கு. அதுவும் பெரியவா ஜெயந்தி வைகாசி மாசமா நல்ல அக்னி நட்சத்திரம் வெயிலா இருக்கும். அதுவும் ஆந்திரெல்லாம் கேட்பானே அப்படிப்பட்ட விடும். நீ என்ன பண்ணு, இந்த 100 ரூபா தயிருக்கும் நல்லா சாத்த வெடிச்சு தயிர் ஜாம நல்லா தளர பண்ண சொல்லு. அதுலயே கொஞ்சம் மாங்காய் இஞ்சி இருந்தா அதையும் வாங்கி நறுக்கி போட சொல்லு. போட்டு தயிர் சாதமா பண்ணி அண்டால வச்சு நீங்க வச்சுக்கணும். வச்சுட்டு யாரு நாளைக்கு தரிசனத்துக்கு வந்தாலும் ஆளுக்கு எல்லாருக்கும் கையில ஒரு இலையை கொடுத்து இத்தனை வயிறாடு தயிர் சாதம். பெரியவா ஜெயந்திக்கு பிரதோஷமாமா பால் பாயசம் பண்ணி ஒண்ணும் அப்படின்னா பெரியவா தன் ஜெயந்திக்கு என்ன தயிர் சாதம். ஏன் பொன்னேஸ்வர இந்த வெயிலுக்கு அவ அங்கேருந்து சிரமப்பட்டுன்னு வரா இல்லையா, இதுதான் சௌக்கியமா இருக்கும், வாய்க்கும் ருச்சியா இருக்கும். அதுலயும் ரெசிபி எல்லாம் ஜம்முன்னு சொல்லுவார். ஏன்னா மாங்காய் இஞ்சி அதுலயே நறுக்கி போட்டணுமா, ஏன்னா தனியா ஊறுகாய் தேட வேண்டாம் பாரு, அது நறுக்குன்னு வாயில அம்பிடும் ஒருத்தே, அதுவே தொட்டுக்காச்சு. எல்லாருக்கும் குளிர வயிறுக்கு சௌக்கியமா இருக்கும். நீ எனக்கு பண்ணணும்னு நினைச்சுன்னு வந்ததுக்கும் இது ஒரு பெரிய கைக்கரியமா போயிடும். என்ன சொல்ற வர்ணீதன் சொல்றப்பல மறக்கவே மறக்காது. வெறும் தயிர் சாதம் வெறும் மோர்ஞ்சாதான் போடுறோம் அப்படின்னாலும் அது பெரியவா சொல்ற அந்த அன்பும் பிரியமும் அவ காமிச்சதும் பார்த்தா அந்த தயிர் சாதம் தான் மறக்காத இருக்கும். சோ அதனால நம்ம கொடுக்கிற சாமான்ல விஷயம் இல்ல, அதை எப்படி கொடுக்கிறோங்கிறதுலதான் விஷயம் இருக்கு. அந்த பிரியம் வேதம் அப்படித்தானே சொல்லித்தருது. ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் பிரியாதேயம் கிரியாதேயம் சம்விதாதேயம். குடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதம் ஒருத்தருக்கு ஒண்ணு தானம் பண்ணு குடுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கண்டிஷன் போடுறது தெரியுமோ, அட்வைஸ் பண்றது தெரியுமோ, இப்படி இல்லாம கொடு இப்படி இல்லாம கொடு இப்படி இல்லாம கொடு. கொடுக்கறது ஸ்ரத்தையோட கொடு. அப்புறம் அலட்சியமா கொடுக்காத, பிரியத்தோட கொடு. வெக்கப்பட்டு கொடுங்கிறது. கொடுக்கறதுக்கு பெரியவா கேட்க, கொடுக்கறதுக்கு எதுக்கு வெக்க பண்ணும், வாங்கிக்கிறவனா வெக்க பண்ணும், அடுத்த வாழ்க்கை கை நீட்டு வாங்குறமேனு. ஆனா வேதமா என்ன சொல்றது, கொடுக்கறவனை வெக்கப்பட்டுன்னு கொடுங்கிறது என்ன, எதுக்கு என்ன காரணமா தான் சொல்றது. ஏதோ அவங்ககிட்ட இருக்கு நம்மளா இருக்கத்தொண்டு கொடுக்கறோம் அப்படின்னு அந்த கர்வம் இல்லாத, எவ்வளவோ கொடுக்கலாம், கோடி ரூபா கொடுக்கலாம், என்னால 1 லட்சம் தானே கொடுக்க முடியுது அப்படின்னு சங்கோஜப்பட்டு வெக்கப்பட்டுன்னு கொடுக்கணுமா. இப்படி இல்லாம சொல்றது வேதம். அடுத்த வாழ்க்கை கொடுக்கறத எப்படி இல்லாம கொடுக்கணும் அப்படின்னு அதைத்தான் பெரியவா நமக்கு நடத்தி காமிச்சா. ஒரு சாதாரண ஒரு தயிர் சாதமாக இருந்தா கூட அந்த பெரியவா கொடுக்கிற காமிக்கிற அந்த பிரியத்தினால அந்த ஹிதத்தினால நமக்கு அதுவே வயர் நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு இப்படி எல்லாம் வருது. பெரியவா திடீர்னு ஒரு நாளைக்கு மத்தியானம் நீர்மோர் கரைச்சுன்னு அண்டாவோட வச்சுன்னு வெளியில போய் வாசல்ல கொடு அப்படின்னு கூட இருக்கிறவர்கிட்ட சொல்றா. அவர் இந்த சமயத்துல யார் வரப்போறா, எதுக்கு அண்டா நீர்மோர் அப்படின்னா, அங்க பார்த்தா ஏதோ ஒரு அரசியல் கட்சி, அது ஒரு நாஸ்திக கட்சி, அந்த தொண்டர்கள்லாம் அங்க மீட்டிங் முடிச்சுன்னு எல்லாம் வீட்டுக்கு போறது கலைஞ்சு எல்லாத்துக்கும் நாக்க விரட்டுறது. தண்ணி குடிக்கலாம்னா இந்த காலம் மாதிரிலாம் அப்பெல்லாம் வாட்டர் பாட்டில் எல்லாம் கிடைக்காது. நாக்க விரட்டி திண்டாடின்னு இருக்கா. அப்ப பார்த்தா இந்த மடத்து வாசல் நின்று நீர்மோர் வணங்குறா, வரலாம்னு இவர் கத்துறதை பார்த்துட்டும் அதுல அவளுக்கு ஒரு சங்கோஜம். நம்ம நாஸ்திகள் கருப்பு சட்டையை போட்டு இப்படி இங்க வாங்கி குடிக்கிறது அப்படின்னு. இருந்தாலும் ஆபத்துக்கு தோஷம் இல்லை. ஒருத்தர் வந்தாரு, உடனே எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டா. வந்தா என்ன ஆயிடுச்சுன்னு, அந்த மீட்டிங் போயிட்டு அவ நடந்து போறவா, தாகமா இருக்கிறவா அத்தனை பேரும் வாங்கி குடிச்சிருக்கா. அண்டா மோரும் காலி. இவர் திருப்பி உள்ள எடுத்துன்னு வந்தார். அப்புறம் தான் இவருக்கு புரிஞ்சது, பெரியவா அண்டா மோர கரைச்சின்னு போன்னு சொன்னது எதுக்குன்னு இப்பதான் புரிஞ்சது. அப்புறம் வந்தோன்னு கேட்கிறா, இந்த ரமூர்த்தி அண்டா மோரம் இதான் ஆச்சா, யாரானும் உபயோகமா இருந்ததா, குடிச்சாடா. இவர் மனசு ரொம்ப உரியத்து. வேடிக்கை என்னன்னு, பரம நாஸ்திகர்கள் அங்கதான் சங்கராச்சாரிய முக்குன்னு திட்டிட்டு வந்திருக்கா, எல்லாரும் போயிருக்கா. ஆனாலும் அவளுக்கும் அப்படி தன்னை திட்டினவாளுக்கு கூட
தாகம் தீக்கிறதுக்கு இவர் மெனக்கெட்டு உள்ளேந்து மோர் கரைச்சன் போய் கொடு அப்படிங்கிறாருன்னா, பெரியவாளை திட்டின வாழ்க்கே இவர் இப்படி அனுகிரகம் பண்றாருன்னா, தனம் பெரியவாளை பவ சங்கர தேசிகமே சரணம், பவ சங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு நீனே கதி நீனே கதி நீனே கதின்னு பிரியமா பக்தி பண்ணிட்டு நமஸ்காரம் பண்றவா பூஜை பண்றவாளுக்கு அனுகிரகம் பண்ணாத இருப்பார். அவருக்கு பூஜை பண்றவா விட்டுறவா எல்லாரும் ஒண்ணுதான். இதெல்லாம் அவளுக்கே அனுகிரகம் பண்றான்னா நமக்கெல்லாம் நிச்சயம் அனுகிரகம் பண்ணியே திருவர் அப்படின்னு தெரியுது. இப்படி தங்கிட்ட வரவாளா இருக்கட்டும், தங்கிட்ட பக்தி பண்றவாளா இருக்கட்டும், பண்ணாதவாளா இருக்கட்டும், நல்லவாளா இருக்கட்டும், கெட்டவாளா இருக்கட்டும், எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. எல்லாருக்கும் அன்பு அன்பு அன்பு, அருள் அருள் அருள், அனுகிரகம். இப்படியேதான் இந்த ஏன்னு அவ சாட்சாத் ஜெகன்மாத்ரா ஸ்வரூபம், காமாட்சி ஸ்வரூபமா இருந்ததுனால ஒரு தாயாருக்கு தன் குழந்தைகளை நல்ல குழந்தை கெட்ட குழந்தை உயர்வு தாழ்வு ஏதானும் உண்டா? எல்லாம் என்ன பண்றது, எல்லாம் நம்ம தான் பெற்றுட்டோம், நம்ம குழந்தை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு தாயார் அன்பை காமிக்கிறாப்புல அவ்வியாஜ கருணாமூர்த்தியா அந்த காமாட்சி இருக்கிறது தான் நமக்கு பெரியவாங்கிற ரூபத்துல இருந்தது. அவ்வியாஜ கருணை. எந்த எதிர்பார்ப்பு நம்மளால அவளுக்கு என்ன லாபம்? பெரியவாளை போய் நம்ம தரிசனம் பண்றதுனால, இல்ல நம்ம ஒரு பழத்தை வாங்கி வச்சதுனால, இது பண்ணதுனால அவருக்கு ஏதான லாபமோ, இல்ல இதெல்லாம் கொடுக்காததுனால அவருக்கு ஏதாவது நஷ்டமா? ரெண்டும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, நம்ம போயிட்டு 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 ஒரு பழத்தை வச்சுட்டு ஏதானும் கொடுத்துட்டு பெருசா நம்ம வாங்கிட்டு வந்தோம். சாதாரணமா ஒரு பழத்தை கொண்டு வச்சுட்டு குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், சீமந்தம் வரணும், வீடு வாங்கணும், ப்ரமோஷன் வாங்கணும், காலேஜில் இடம் கிடைக்கணும், அத்தை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்னு சாதாரண ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு, அல்பமான விஷயத்தை கொடுத்துட்டு பெரியசா பெரியவாழ்கிட்ட வாங்கிட்டு வரும் அப்படின்னா அதை வாரி வாரி கொடுக்கறதுக்கு தான் இருக்கா. அந்த வள்ளல் வள்ளல் அப்படின்னு சொல்லுமே, அதுல பிரான் பிரான் அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை, அதுக்கு வியாக்கியானம் பண்ற. பிரான்னா என்ன அர்த்தம்? சிவபிரான் சிவபிரான் அப்படிங்கிறோம். அப்படின்னா அந்த பிரான்னா என்ன பண்ற? உபகாரம் பண்றவர்னு அர்த்தம். அடுத்த வாழ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்றவர் உபகாரம் பண்றவர்னு அர்த்தம். அப்படிதான் பிரதோஷம் அவசரம். எம்பிரான் பரமாத்மா, எம்பிரான் எம்பிரான். அப்படி ஒரு பிரானாயிருந்து அன்பே வடிவமாயிருந்து அத்தனை பேருக்கும் வாரி வாரி வழங்குற வள்ளலா இருந்து பெரியவா நமக்கு அருள் பண்ணிட்டு இருக்கா, அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட அனுகிரகம் அப்படிங்கிறது, அருள்ங்கிறது கடல் மாதிரி விரிஞ்சு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பெரியவா இவருக்கு அனுகிரகம் பண்ணா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணா, இப்படி அனுகிரகம் பண்ணா, அப்படி அனுகிரகம் பண்ணாங்கிறத விட அவரோட அருளுக்கு அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆகாத ஜீவராசிகளே இல்லைன்னு சொல்லலாம். நமக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட அன்பு மழை, அருள் மழை நம்ம எல்லாருக்கும் வற்றாத எப்பொழுதும் பொழிஞ்சுட்டே இருக்கட்டும். அந்த பெரியவாளோட அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரம் ஆறாப்புல நாம எல்லாரும் நல்லவாளா இருக்கணும். பெரியவா சொன்ன வழியில நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதுதான் நாம பிரார்த்தனை பண்ண வேண்டியது, இதுதான் நம்ம முயற்சி பண்ண வேண்டியது. அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த பெரியவா அருள் எப்போதும் நமக்கு குறைவில்லாத கிடைச்சிருக்குன்னு தெரியுது. இப்படி ஒரு அனுகிரகம் பண்றதுக்கு வாரி வாரி வழங்குறதுக்கு ஒரு பெரியவா இருக்கிறதே நமக்கு என்ன பயம், என்ன குறை? ஒரு குறையும் இல்லை, குறையொன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா நாம இருக்கும் குடியெல்லும் நமனை அஞ்சும். நாம எதுக்கு பயப்படணும், யாரை பார்த்து பயப்படணும்? நமக்கு தான் கேட்டதெல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ண ஒரு பெரியவா இருக்கான் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட நாம் எல்லோரும் சந்தோஷமா ஆனந்தமா இருப்போம். பெரியவா எப்பொழுதும் நம்ம கூடவே இருந்து அருள் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த பெரியவா அருளை நாமளும் அடையறதுக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணி, இப்படி அருள் மழையா இருக்கிறவா, அன்பு மழையா இருக்கிறவா எப்படி அருள் அந்த அறிவு மலையா இருக்கா அப்படிங்கறத நாளைக்கு சர்வஜ்ய காண்டத்துல பார்க்கலாம். நமஸ்காரம்.